நமஸ்ஸபாயை யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம் ச ஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை. கடைசியாக வேத பாராயணம் பண்ணினாலே என்ன பலன் கிடைக்கிறதோ அதே பலனை சஹஸ்ரநாமமே தரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. வேதத்துக்கு ஸ்வரம் ரொம்ப முக்கியம். இப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிற நியமம்லாம் உண்டு. ஆனால் சஹஸ்ரநாமத்தை எப்படினாலும் சொல்லலாம். ராகமாக பாடலாம், நிறுத்தி நீட்டி சொல்லலாம், அவருக்கு தெரிந்த பிரகாரம் அவாவா சொல்லிக்கலாம். இதில் எந்த தோஷமும் இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கவும் முடியாது. ஆனால் சொன்னால்தான் ஈஸ்வரனுக்கு திருப்தி, இல்லையானால் விபரீதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். சஹஸ்ரநாமத்தை எளிய முறையில் உச்சரிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் சஹஸ்ரநாமத்தில் வேத மந்திரமே நாமரூபமாக வந்திருக்கு. அதை சொல்வதன் மூலம் பரம சுலபமாக நம்ம பலன்களை அடைய முடியும். சுலபமாக வரதுனால அதற்கு பெருமை இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அந்த சுலபமான விஷயத்தை நாம் பலமாக பிடிச்சுக்கணும். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா அப்படின்னு 3 பதம். இதில் இடையில் இருக்கக்கூடியது அவனுடைய, அதாவது மகாவிஷ்ணுவுடைய பெருமையை சொல்லித்தான் எல்லாமே நடக்கிறது இல்லையா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு தான் பேரே தவிர வஷட்கார சஹஸ்ரநாமம் பேர் இல்லை. அதனால் இடையில் இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய பெருமையை சொல்ல வந்தது இந்த சஹஸ்ரநாமம். எங்கும் நிறைபவன் அவன் என்பதை ஆச்சாரியர்கள் 8 விதமாக சொல்கிறான். விஷ்ணு அப்படிங்கிறவன் ஜெகத்காரண வஸ்து, ஜெகத்துக்கெல்லாம் காரணன் அவன் அப்படிங்கிறத இன்னொன்றை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதே இல்லை. விஷ்ணு அப்படிங்கிற நாமாவே போரும். 2வது, அவன் சர்வரக்ஷகன் அப்படிங்கிற விஷயமும் விஷ்ணு சப்தத்தினால தெரியுது. ஜெகத்காரணன் மட்டும் இல்லை, அனைத்தையும் ரட்சிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 3வது அர்த்தம் சர்வ வியாபி, எங்கும் பரவி இருக்கிறான் அப்படிங்கிறது விஷ்ணு சப்தத்தினால நமக்கு கிடைக்கிறது. 4வது சர்வசேஷி, எல்லாத்தையும் தனக்கு சேஷமாக உரியவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவன் எடுத்தாலும் படியாக அவன் ஆனந்தத்துக்காக எல்லாவற்றையும் பெற்றிருக்கக்கூடியவன். 5வது சர்வ அந்தர்யாமி, எல்லாவற்றினுள்ளும் வியாபித்திருக்கக்கூடியவன். முதல்ல சொன்னது சர்வ வியாபி அப்படிங்கிறது, அது பகிர்வியாப்தியை சொல்கிறது. பகிர்வியாப்தி அப்படின்னா வெளியே தெரிகிற தோற்றங்களில் இருக்கக்கூடியவன். சர்வ அந்தர்யாமி அப்படின்னா உள்ளுக்குள்ள அவன் உறையக்கூடியதை சொல்கிறது. இப்படி உள்ளுக்குள்ளேயும் உறைந்து நிற்பது சர்வ அந்தர்யாமித்துவம் அப்படிங்கிறது. 6வது விஷயம் வேதவேத்யன், வேதத்தினால அறியப்பட வேண்டியவன், வேதம் ஒன்றினால் உணரப்பட வேண்டியவன் அப்படிங்கிற விஷயமும் இந்த விஷ்ணு சப்தத்தினால நமக்கு காண கிடைக்கிறது. அதற்கடுத்து 7வதாக வேதாந்த வேத்யன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. வேதத்தினுடைய அர்த்தம் எது அப்படின்னு கேட்டால் ஸ்ருதி சிரசி, அதாவது ஸ்ருதிக்கெல்லாம் சிரசாக இருக்கக்கூடியவன். அதனால அதுதான் உபனிஷத் அப்படிங்கிறது. அந்த உபனிஷத் பாகம் இருக்கு இல்லையா, அதனால சொல்லப்படக்கூடியவன் விஷ்ணு. 8வதாக நமக்கு காட்டித்தரப்படக்கூடிய ஷியஃபதித்துவம், லக்ஷ்மியோடு சேர்ந்திருக்கக்கூடியவன் அப்படிங்கிற உயர்ந்த பெருமை அவனுக்கே உண்டு என்கிற அந்த பெருமையும் பெருமாள் விஷ்ணுவுக்கு தான். அதனால 8வதாக பெரியவர்கள் அதை சொன்னார்கள். முன்னே சொன்ன மாதிரி ஜெகத்காரணத்துவமோ சர்வ வியாபகத்துவமோ சிந்திக்க வேண்டுமானால் லக்ஷ்மிபதியாக அவன் இருக்கிறதுனால இதெல்லாம் சித்திக்கிறது அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குறான். இப்படி 8 விதமான பெருமையும் விஷ்ணு சப்தத்தினால நமக்கு கிடைக்கிறது. அதனால பிரம்மாண்ட புராணத்தில் நாரதர் விஷ்ணு சஹஸ்ரநாம சப்தங்களை உள்ளடக்கி உபதேசத்தை எடுத்து சொல்கிறார். விஷ்ணுவே வேதவேத்யன் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும். வேதமே எல்லாத்துக்கும் மூலம், அதனால் அறியப்பட வேண்டியவனும் அவனே அதை சொல்கிறார் கீதையில். வேதேச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா அப்படின்னு பகுவச்சனத்தில் சொன்னதுனால ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களால் 4 முறைகளாலும் அறியப்பட வேண்டியவன் நானே அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். 4 முறைகளும் தேடியோடும் காணப்பட முடியாத எம்பெருமான் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறா இல்லையா. அத்தனை வேதங்களும் அவனை தெரிஞ்சு கொள்ள முடியாமல் திரும்பி ஓடிண்டே தான் இருக்கு. அப்படி மறைகளாலே உணர முடியாத பெருமை எம்பெருமான் இடத்துல இருக்கிறதுனால எல்லா மந்திரங்களும் அவனோட திருவடிக்கே உரியது அப்படின்னு நமக்கு தெரியறது. முதல்ல ரிக்வேதத்தை எடுத்துட்டோம்னா அதில் சாமானியமான சில மந்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதான் என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.